இருக்க வேணாம் சொல்லல. ஆனால் நம்முடைய அத்தியாத்ம ஞானம் அப்படின்றதாக இந்த அத்தியாத்ம வித்தையை படிச்சாதான் அது விசேஷமா இருக்கு. அத்தியாத்ம வித்தைன்றது அவ்வளவு முக்கியமானது. நல்லா படுவோம் உபநயனமாயி லட்சணமா அப்புறமிட்டு இந்த சார்பை எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி சார்பைலாம் படிச்சு சார்பை ஊற்றிட்டு ஜாமுன்னு வந்து நின்று உட்காந்து கணியன்னு அவர் சொன்னான். பராசரம்னா அழகா பராசரம் மாதிரி நல்லா ஸ்வரூபத்தோட சிக்கையோட வெளிதான் வரணும். பராசரமா பராசரம் மாதிரி எல்லா பெரியவாளும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். திருஷ்டிதோஷம் வராமல் ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லா பெரியவாளும் திருஷ்டிதோஷம் வராமல் ஆசீர்வாதம் பண்ணணும். சூப்பரா இங்கே பண்ணிருக்காங்க. சரியா? இந்த மாதிரிதான் நம்ம பசங்க அதே பண்ணிருக்காங்க. அதிர்ச்சி மேல அதிர்ச்சி, ஆச்சரியத்து மேல அதிர்ச்சி. நம்ம பசங்க தான் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், மாதபாஷை பேசாம இருந்தா தான் அதுக்கு ஆராய்ச்சி நம்ம நினைச்சிருக்கோம். தமிழ் படிக்க வராது, கன்னடம் படிக்க வராது, ஸ்கூலுக்கு போனா குருவியை கட் பண்ணிட்டு போனாதான் ஸ்கூல்ல சேர்த்துனா அவங்க குருவியை எடுத்துட்டா எங்க பசங்களுக்கு சொன்னாதான் நமக்கு ஞானம் வருது நம்ம நினைச்சிருக்கோம். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க இல்லையா? இந்த மாதிரி பசங்க தான் நமக்கு வேணும். இந்த மாதிரி பசங்க தான் நமக்கு சம்பிரதாயத்துக்கு வேணும். அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு வாழாத சமுதாயத்தில் ஒரு கௌரவங்கள ஒரு நிச்சயமான ஒரு சந்தோஷம் எங்க வாழக்கூடிய ஒரு ஏற்படுது. எனவே இது எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பங்கால ஒரு பாதையில நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக்கிறோம். கீதை சொல்லிக்கிறோம். முதல்ல சகஸ்ரநாமத்திலேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல குழந்தைகளுக்கு சகஸ்ரநாமம் சொல்லித்தரணும், திருப்பாவை சொல்லித்தரணும். பெரியவா என்ன நினைச்சுக்கிறா, பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துனா போடும், பெரியவா கொண்டு வாங்க நினைச்சிருக்காங்க. எல்லாம் ஏமாத்தது. பசங்களை ஸ்லோக கிளாஸ் கொண்டு போய் விட்டுட்டு இதை வாசல் உட்காந்து போன் நோண்டிட்டு இவன் சொல்லிக்கூடாதா? இவன் தெரியல இவ்வாறு கத்துக்கணும் இல்லையோ? ஒரு டான்ஸ், ஒரு பாட்டு எவ்வளவு லட்சமா செலவழிக்கிறீங்க, லட்சமா செலவழிக்கிறீங்க. இன்னும் சொல்லுவாங்க, ஒரு டான்ஸ் அரங்கேற்றம் இன்னைக்கு 70% கல்யாணம். ஒரு டான்ஸ் அரங்கேற்றம் இன்னைக்கு 70% கல்யாணம். அதெல்லாம் வாண்டான்னு சொல்லுங்க. அதுவும் நம்ம கலாச்சாரம் தான், அதுவும் நமக்கு தேவைதான். ஆனா பேஷன் 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 அப்படின்னு போயிட்டு போகும் இல்லையா? இது என்ன, இது எவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு கீதை எங்க எவ்வளவு விசேஷமா இருந்தது. அந்த கீதை யஜ்ஞத்தை விட்டுட்டு நாம எங்கேயோ வெளில போனோம்னா நியாயமா? கீதை யஜ்ஞத்தை விட்டுட்டு நாம மற்ற விஷயத்த இன்னைக்கு பிரயாரிட்டி கொடுத்தோம்னா நியாயமா? எவ்வளவு அழகா இருக்குது. அந்த குழந்தை எவ்வளவு நல்லா சொல்லிருக்கு. அடுத்த தடவை நான் வச்சு இந்த கீதா யஜ்ஞத்தை உங்காத்த பசங்க எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கணும். அடுத்த வருஷம் உன்னை கூப்பிட மாட்டோம். இந்த கண்டிஷன் போட்டா எதுக்கு நீ வரணும் கேட்குறீங்க இல்லையா? ஆத்து பசங்க எல்லாரையும் அடிச்சிடுவாங்க. லீவ்ல நாளைக்கு மொத்தா சசனம் எல்லாம் நல்லா தான் டே ஞாபகம் இருக்காது, டேட் ஞாபகம் இருக்காது. டிசம்பர் 20 நாங்கள் பார்த்து வச்சோம். நல்ல ஒரு கேக் டேவா கிடைச்சது. யாரும் மறந்து போகாத டேவா. நாளைக்கு பசங்க தான் வச்சிருவாங்க. காத்தால 8 மணிக்கு பெருமாள் புறப்பாடு, தேசிய புறப்பாடு. ஆச்சரியமான ஒரு புறப்பாடு. அந்த